நீங்கள் எல்லாரும் பெருசாக என்ன ஆக போறீங்க அப்படின்னு ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் அதில் முக்கால்வாசி குழந்தைங்க நான் டாக்டர் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து வளர்ந்த ஒரு வயசு வரைக்குமே டாக்டர் தான் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக பார்க்குறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தை டாக்டர் தான் வந்துட்டு நல்லா சம்பாதிக்க முடியும், பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அப்படி நம்பி வரவங்க 10ஆவதுல ஹையஸ்ட் ஸ்கோர் எடுப்பாங்க. அப்படி எடுத்து 11ஆவதுல டஃபஸ்ட் குரூப் பயோ மேக்ஸ் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு படித்து 11ஆவதுல ஒரு பப்ளிக்கு 12ஆவதுல ஒரு பப்ளிக்குன்னு எழுதி முடிச்சா அடுத்து நீட் எக்ஸாம் வரும். அந்த 18 வருஷம் கனவும் உழைப்பையும் போட்டு அந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் சில பேர் கிளியர் பண்ணி MBBS படிக்க போயிடுறாங்க, சில பேர் கிளியர் பண்ண முடியாமல் வேற ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணி போயிடுறாங்க. இன்னும் சில பேர் அந்த தோல்வியையும் அந்த மன உளைச்சலையும் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2021 4 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, 2022 9 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, 2021 14 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, 2024 19 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, 2025 32 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, 2026 மிட்டியர் கூட வரல 12 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குங்க. நானும் தான் 2017 நீட் எக்ஸாம் எழுதினேன். என்னால் நீட் கிளியர் பண்ணியும் டாக்டர் ஆக முடியல, வெட்டினரி டாக்டர் கூட ஆக முடியல. ஆனால் நான் வேற ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணி வேற ஒரு பாதையில் இப்போ போயிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு நீட் இல்லைன்னா உங்களுக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் கூட இருக்கணும். நீங்கள் சின்னதாக செய்கிற அந்த கைத்தொழில் கூட உங்களோட லைஃப்பை வேற மாதிரி கொண்டு போகும். லைக் டிராயிங், போயம் ரைட்டிங், இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட லைஃப்பை வேற லெவலில் கொண்டு போகுங்க. நீங்கள் நீட் எழுதி டாக்டரானா தான் மேலே வர முடியும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீட் மட்டுமே லைஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க, டாக்டர் ஆகிறது மட்டுமே லைஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி லைஃப்பில் வேற ப்ரொஃபஷன்லையும் சாதிச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, நிறைய சம்பாதிச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அந்த கைத்தொழில், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஹாபிஸை பெரிய லெவலில் கொண்டு போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வேறு எதுலையுமே கிடைக்காது. அதனால மை டியர் aspirants, your life is worth than the NEET examination, and the NEET examination is not more worth than your parents, your siblings, friends and your life. Think of it.